தாவேகா அதிகாரத்தில் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் பேரங்கள் எல்லாம் கட்சிகளோடு ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதாக உரையாடி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாமக எங்களுக்கு துணை முதல்வர் பதவியை நீங்க தரணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு கோரிக்கையையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை, இந்த வெற்றிக்கு பிறகு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை, தாவேகா பக்கம் திருமாவளவன் சாய்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த எலெக்ஷன் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாலே கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியதெல்லாம் முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது. இதை ஒட்டி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறதா? இதை பாஜக எப்படி ரசிக்கும்? உண்மையில வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை மனதில் வச்சு பாஜக ஏதாவது குளறுபடிகளை அல்லது தன்னுடைய அபிலாசைகளுக்கு ஏற்றது போல ஒரு முடிவை, ஒரு நிர்பந்தங்களை இங்க விஜய் அவர்களிடத்துல உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பல்வேறு கோணங்கள் இருக்கிறது. பார்ப்போம் காணொலியில். தாவேகா 100 தொகுதிகளுக்கு மேல வந்துட்டு இருந்த போதே கிரீஷ் ஜோடங்கர், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் கிரீஷ் ஜோடங்கர், அவர்தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தைகளை முதல்ல ஆரம்பிச்சார். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அது எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறது தெரியும். இன்னும் சொல்ல போனா தாவேகா கட்சிக்கு கூட கூட்டணி வைக்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டியவர்கள்ல முக்கியமான நபர் கிரீஷ் ஜோடங்கர், வேணுகோபால். அப்போ இவங்க தாவேகா வெற்றி பெறுறதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல தலைவர்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் கொண்டாடி கொண்டிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல வாழ்த்துக்களை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது தான் இருக்கக்கூடிய படகு கவிழ்ந்து நாசமா மண்ணா போயிட்டு இருக்கு, தான் தப்பி பிழைப்போமா என்கிறதே மிகப்பெரிய சந்தேகமா இருக்கக்கூடிய நிலையில வேற ஒரு இடத்தை பார்த்து அதை ரசிக்கிறது, இல்லைன்னு சொன்னா வாழ்த்து தெரிவிக்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கொள்றது அப்படின்னு தெரியல. இது திமுக வீழ்ந்து போவதை ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையாகவும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தாவேகாவோடு இணைவதற்கான அடுத்த கட்ட முயற்சியாகவும் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களோடு தொலைபேசியில பேசி வாழ்த்துக்களை தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கையோடையே கூட்டணி அமைக்கிறதுக்கு, தாவேகாவோடு கூட்டணி அமைத்து இந்த ஆட்சியில பங்கு பெறுவதற்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்லி கொண்டிருக்கிறது. இதை பாஜக எப்படி ரசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம பின்னால பேசுவோம். அதற்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னாலேயே 2 நபர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், இன்னொன்று திருமாவளவன், அவர் இந்த திமுக தங்களை சரியாக நடத்தவில்லை அப்படிங்கிற வருத்தங்களை வெளியிட்டாரு. இந்த தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் பேசினாரு. அவருடைய கட்சிக்கு உள்ளால இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், இதுல எலெக்ஷன்ல வேலை சரியாக செய்யாதது, இதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு. இதை திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக கூட நம்ம எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னால விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த பிரச்சாரங்களை தொடங்குறதுக்கு முன்னாலேயே திருமாவளவன் அவர்களிடத்துல ஒரு பேரம் பேசப்பட்டது. கூட்டணிக்குள்ளால கொண்டு வருவதற்கும் ஆட்சியில பங்கு கொடுப்பதற்குமான பேரமாக அது இருந்தது. அதை முற்றிலுமாக திருமாவளவன் அவர்கள் தவிர்த்தாரு. ஒன்று, ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற பின்னணி மட்டும் இல்லை, அவங்க எந்த மாதிரியான கொள்கைகளை வலுவாக பிடித்திருக்கிறார்கள், அதனுடைய அடிப்படையில் எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான பார்வை. அந்த பார்வையிலிருந்து நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னொன்று, நெடுங்காலமாகவே திமுகவில் அங்கம் வகித்து கொண்டிருக்கக்கூடியது, பாஜகவை, பாசிச சக்திகளை தொடர்ந்து வலுவாக எதிர்த்து கொண்டிருப்பது. இந்த நிலைப்பாடு அவங்களுக்கு மாற போறதில்லை. ஆனால் இந்த கூட்டணியிலேருந்து பிரிகிறத அவர் எளிதாக எடுக்கக்கூடிய நபர்ல. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் ஒரு முடிவு எடுத்தாங்க. முடிவெடுத்து போய் எப்படி அது பாதகமாக தங்களுக்கு அமைந்தது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அவர்களுக்குள்ளால ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதுல தான் இப்போது வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. விசிக முன்மொழிந்த ஆட்சியை வழிமொழிந்துள்ள மக்களுக்கு நன்றி அப்படிங்கிறது அவருடைய செய்தியாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. விசிக முன்மொழிந்த
ஆட்சி அப்படின்னு சொன்னா கூட்டணி ஆட்சி. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய பேச்சாக இருக்கிறது. கடந்த முறை இதன் நிமித்தமாகவே இந்த கட்சிகளுக்குள்ளால ஒரு பிரச்சனைகள் சின்னதாக எழுந்து மறைந்ததெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ தாவேகா கூட இப்போது ஆட்சியில கூட்டணி சேருவதற்கான முயற்சியை திருமாவளவன் மேற்கொள்கிறாரா, இல்லைன்னா தாவேகாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சமீட்சையாக இதை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புகிறது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா 107 தொகுதி இப்போ விஜய் பக்கம் இருக்கு, தாவேகா கட்சியில இருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. இப்போ நமக்கு காங்கிரஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. விசிகேல 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 7 ஆச்சு. அப்போ இவங்க இந்த ஆதரவு கொடுக்கணும். இன்னொன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அந்த கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள், இந்த 4 எம்எல்ஏக்களும் வந்தாச்சுன்னு சொன்னால் சுலபமாக தாவேகா ஆட்சி அமைக்கலாம். பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டாங்க. என்னன்னா, ஏதாவது ஆட்சியில் குற்றம் குறைகள் இருந்தாச்சுன்னு சொன்னால், மக்களுக்கு எதிராக ஏதாவது ஆட்சியாளர்கள் பண்ணாச்சுன்னு சொன்னால் உடனடியாக களத்தில் இறங்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கிறது. நமக்கு மத்திய அரசாங்கத்தில் கூட பார்த்தோம், ஏற்கனவே அமைந்த ஒரு ஆட்சியில் ஆட்சிக்குள்ளால அவங்க போகாமல் வெளியில் நின்று ஆதரவை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு நிலையை இங்கேயும் தங்களுடைய கைவசம் வைத்திருக்கலாம் போறதாக இருந்தா. இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. கட்சி கூட்டம் கூடி அதற்கான முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, கம்யூனிஸ்டுகள் போகலைன்னா என்ன நிலை அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு இப்போது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய கைவசம் இருக்கிறாங்க. 5 எம்எல்ஏக்களும் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தா போதுமானது. இதில் தான் இந்த பாமக இந்த கூட்டணிக்குள்ளால் இருந்து பிரிந்து வருவதை பாஜக எப்படி ரசிக்கும் அப்படின்னு தெரியல. இந்த இதுக்குள்ளாலே இருந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்று அதிமுக ஒரு மேலவை எம்பியை இவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தான்னு சொன்னால் இதை எப்படி அறம் சார்ந்து யோசித்தோம்னா, அறம் சார்ந்தெல்லாம் யோசிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அறம் சார்ந்து யோசிச்சா இவங்க நிச்சயமாக அவர்களை கைவிட்டு விட்டு வர முடியாது. இல்லைன்னு சொன்னால் பாஜக பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அதிமுகட்ட பேசி இவர்களை அனுப்புறதாக இருந்தால் பாமக இந்த பக்கம் கூட்டணி சேரும். நேற்று இரவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜயினுடைய ஆட்களோடு பேசி கொண்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக துணை முதல்வர் பதவியை அவருடைய மனைவி சௌமியா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. அப்போ துணை முதல்வர் பதவியை இவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி விஜய் அவர்களுக்கு எழுந்திருக்கிறதா, இல்லைன்னா இதை எப்படி விஜய் அவர்கள் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அதற்கு இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. தாவைக்கா தரப்பில் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இப்போ 2 தொகுதியில் விஜய் அவர்கள் நின்று வெற்றி பெற்றார். பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் திருச்சி கிழக்க அவர் ராஜினாமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இப்போ சென்னைக்கு அருகில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய தொகுதியை பார்க்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணலாம். சரி, திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணுனா அந்த தொகுதியை பாமகவுக்கு கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சி அப்படிங்கிற ரீதியில் பாமக அதில் போட்டி போடணும், அதற்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். இதைத்தான் விஜயினுடைய கட்சி ரசிக்கவில்லை, தாவைக்கா ரசிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பேரம் இன்னுமே முடிவடையலை. இந்த பேரங்கள் இப்போது போய்கொண்டிருக்கிறது. 2 வார கால அவகாசம் விஜய் அவர்கள் கேட்டிருப்பதாக, கவர்னர்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கான அவகாசம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இதெல்லாம் சுமூகமாக, அதாவது பாமகவை விட்டுவிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட இவங்க பேசி சேர்த்துக்கிட்டாச்சுன்னு சொன்னால் சுமூகமாக இந்த காரியங்கள் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், திமுகவை உடைக்கிறது, திருமாவளவனை வெளியே கொண்டு வர்றது, கம்யூனிஸ்டுகளை வெளியே கொண்டு வர்றதை நிச்சயமாக விஜய் அவர்கள் விரும்புவார்.
விஜய் வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வையிலேருந்து நான் இதை வந்து பேசுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ அதற்கான முனைப்பை வந்து இவங்க வந்து செய்வாங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. கம்யூனிஸ்டுகள் ஒருவேளை போகலைன்னா இவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் இருக்குது. இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னு சொன்னால், காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு கூட்டணி வைக்கும்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2029 தமிழகத்தில் காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து வேற ஏதாவது கட்சிகள் வந்தால் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து கூட்டணியை வச்சு போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போடும்போது பாஜகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியாக இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை வந்து நிச்சயமாக பாஜக ரசிக்காது. என்னன்னா, காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகள் கிடைப்பதையோ, காங்கிரஸ் மறுபடியும் வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தமிழகத்தில் மாறுவதையோ நிச்சயமாக பாஜக விரும்பாது. இன்னொன்று வந்து பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை காலி செய்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களுடைய திட்டம், பாஜக RSS இவர்களுடைய திட்டம். காங்கிரஸ் முக்தி பாரத் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அப்போ இந்த கொள்கைக்கு இது எதிராக இருக்கும். அப்போது ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுடைய குடுமி பாஜகவினுடைய கையில் இருக்குது, CBI விசாரணை இருக்குது. சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற துணிச்சலோட விஜய் அவர்கள் இதை எதிர்கொண்டால் காங்கிரஸோடு கூட்டணி அமையும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அமித்ஷா அவர்கள் சொல்வதையோ பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி விஜய் அவர்கள் முடிவு எடுக்கிறதாக இருந்தால் விஜயனுடைய முடிவில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டு எங்கே போவாங்க? அப்போது காங்கிரஸை நகர்த்தி விட்டு பாமக உள்ளால போகும், கம்யூனிஸ்டுகள் இருக்கலாம், திருமாவளவன் உள்ளால இருக்கலாம். இந்த காங்கிரஸுக்கு பதிலாக பாமகவை உள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பாஜக செய்யும். இல்லைன்னா இப்படி நினச்சி பாருங்களேன், வெளியில இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் அதிமுக வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. யார் சொன்னா? பாஜக சொன்னா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் உருவாகிறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும். விஜய்க்காக மட்டுமே இத்தனை தொகுதிகளில் விசில் சின்னத்துக்கு தாவேக்காவிற்கு MLAக்கள் வந்திருக்கிறாங்க. இதை வந்து மறக்க முடியாது. என்னன்னா, பல தொகுதிகளில் நிறைய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 107 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 90% தொகுதிகளில் ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த தாவேக்கா கட்சியினுடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கிற பேரே தெரியாது. பெரும்பாலும் மக்களுக்கு அந்த வேட்பாளர் என்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியாது. வேட்பாளர் நம்ம தொகுதியில் உள்ளவர் தானா, பக்கத்து தொகுதியில் வந்து இந்த தொகுதியில் நிற்கிறாரா, அவருக்கும் சமூகத்திற்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு, அவருடைய அரசியல் புரிந்துணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியாது. பலர் வந்து இப்போ தான் பார்த்துட்டு இருப்பாங்க, செய்திகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, நம்முடைய வேட்பாளர் இவர் தானா, புஷி ஆனந்த், ஓ இவர் தானா நம்முடைய வேட்பாளர். புஷி ஆனந்த் அவர்களை சொல்லலை, உதாரணமாக சொல்கிறேன், பல தொகுதிகளில் நிற்கக்கூடியவங்களை. அப்படித்தான் இந்த எலெக்ஷனில் ஒரு மகா வெற்றியை வந்து விஜய் அவர்கள் எட்டி இருக்கிறார். இது ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேஜிக் எல்லா காலமும் வந்து நடக்காது. அப்போ விஜய் அவர்களுக்காகவே ஓட்டு போட்டு தான் இந்த நபர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்படித்தான் தாவேக்கா வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. மக்களுடைய வாக்கு, அதுக்கு நம்ம தலைவணங்குறோம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து எதனுடைய அடிப்படையில் வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, அப்போது அதிமுகவை இப்படி வந்து களமிறக்கி விட்டு ஒரு ஆதரவை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியில இருந்து நாங்கள் வந்து ஆதரவை கொடுக்குறோம் ஆட்சி அமைக்கிறதுக்காக. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவினுடைய திட்டம் வந்து இங்கே பலிக்கும். பாஜக சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதிமுக வந்து தன்னுடைய ஆதரவை வந்து பின்வாங்கிடும். புரியுதா? இப்போ மும்மொழி கொள்கை எடுத்துக்கோமே, மும்மொழி கொள்கையே இங்கே கொண்டு வருவதுக்கு திணிக்கிறதுக்கான முயற்சியை வந்து பண்ணோம். மும்மொழி கொள்கை நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து வழிமொழிவாங்க தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான. இது என்னோட விஷயந்தான், என்னுடைய பார்வையிலேருந்து நான் பேசக்கூடியது. முன்மொழிவாங்க அதிமுக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போது வேண்டுமானாலும் அவங்க வந்து குடுமையை பிடிச்சி இழுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் பாஜக, அந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கோம். அப்போது இந்த குடுமி வந்து பாஜகவினுடைய கையில் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார், மும்மொழி கொள்கை நல்லது,
நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, பல்வேறு மொழிகளை கற்றுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பின்வழி வாசலாக உள்ளால கொண்டு வருவாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களையும் இங்கே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முரண்டு பிடிச்சா இந்த ஆட்சியே கலைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது சுயமாக தாவைக்கா சிந்திச்சு, விஜய் அவர்கள் சிந்திச்சு இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பார்வையில் பல்வேறு கட்சிகள்கிட்ட பேசி இப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் பாஜகவினுடைய அழுத்தத்தினுடைய பேரில், பாஜகவினுடைய அசைவின் பேரில் இங்கே ஒரு ஆட்சி அமைந்தால் இதெல்லாம் நாம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் இந்த பேரங்கள், பேச்சுவார்த்தைகள் எப்படி போகிறது, எந்தெந்த கட்சிகள் உள்ளால வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.